அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் சுக்கிராதித்ய ராஜயோகம். இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கையானது 18 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையானது நடைபெறுது. ஸோ இந்த கிரகங்களுடைய சேர்க்கை மேஷராசி அன்பர்களுக்கு சுயஸ்தானம், அதாவது உங்களுடைய ராசியில் நடக்கவிருக்கிறது. இந்த ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று இந்த நவகிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படும் சூரியன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். பின் ஏப்ரல் 24ஆம் தேதி இந்த சுக்கிரன், நவகிரகங்களின் காதல் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை மேஷ ராசியில் நடைபெறவிருக்கும். ஸோ இது 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிராதித்ய ராஜயோகம் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த காணொலியிலே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாம். நம்ம சேனலை முதல் முறையே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் அதாவது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு விஷயம் நம்ம கையில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி அதை கரெக்டான விதத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய யோகசாலிகள் அப்படின்னு சொல்லாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மையை கொண்டவர்கள், தங்கிட்ட ஒரு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு யோகக்காரர்கள். அதே போல் மற்றவர்கள் மனதை எந்த விதத்திலையும் புண்படுத்தக்கூடாது. தனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நம்மளால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறத வந்துடக்கூடாதுன்னு நினச்சி கேட்ட உடனே கேட்ட நேரத்தில் கரெக்டான விதத்தில் உதவிகளை செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா விதமான ஒரு நல்ல யோக காலங்கள் அப்படின்னு சொல்ல போனால் இந்த வரக்கூடிய இந்த மேஷத்தில் நடக்கக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை சுக்கிராதித்ய ராஜயோகம். சுக்கிரன் அதாவது நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நவகிரகங்களின் காதல் இளவரசர் என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வாக்கு, பொன்பொருள் மற்றும் காதல், தாம்பத்தியம் போன்ற அனைத்து விதமான உறவுகளையும் அனைத்து விதமான நற்பலங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் சூரியன் எல்லா விஷயத்தையும் தெளிவாக செய்யக்கூடியவர்கள், அதாவது உலகுக்கே வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு சூரிய பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் உச்ச கிரகமாக அழைக்கக்கூடியவர். ஸோ இந்த 2 கிரகங்களினுடைய சேர்க்கையானது உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறுது. ஸோ இந்த ஜென்மஸ்தானத்தில் நடைபெறும் பொழுது இது ஒரு அபரிவிதமான யோக காலம் என்று அழைக்கலாங்க. 18 வருஷங்களுக்கு பிறகு நடக்குது. ஸோ அப்படி ஒரு நடக்கும்போது இதுவரைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த சில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுது. ஏன்னா சுயஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கையை நடைபெறும் பொழுது மற்றவர்கள் மத்தியில் இதுவரைக்கும் நீங்கள் தொழில் செய்யணும், தொழிலில் ஏதாவது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வரணும், தொழிலில் ஒரு லாபத்தை ஈட்டணும், புதிய முயற்சிகள் எல்லாத்தையும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டே இருந்திருக்கும். உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாகாதா? அந்த சூழ்நிலைக்கு தகுந்த போல் நம்மளுடைய வாழ்க்கை மாறாதா? ஒரு பணம் கேட்குறீங்க, ஒரு தொழில் பண்ணணுங்க, இந்த விஷயத்துக்கு இது தேவைப்படுது, இந்த நேரத்தில் இந்த அமௌண்ட், இந்த முதலீடுகள் எனக்கு இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்த கேட்டவங்ககிட்டையும் சரி, உங்கள் பெற்றோர்கள்கிட்டையும் சரி, அதாவது வங்கி சார்ந்த சில விஷயங்கள், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்துமே ஃபெயிலியராக நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா? ஸோ இந்த ராஜயோக காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்கள் தொழிலிலே ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது. குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் நிறைய பேர்கிட்ட இந்த பண உதவியை எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த உதவியானது இந்த நேரத்தில் தக்க தருணத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போதுங்க. நீங்கள் கேட்ட இடத்துல இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சி இந்த நேரத்தில் அந்த சுயஸ்தானத்தில் நடக்கும் பொழுது உங்களுடைய அந்தஸ்துகள் அப்படிங்கிறது உயரும். உங்களை பார்த்து இது வரைக்கும் பணம் கொடுக்க மாட்டேன், உங்களுக்கு பணம் கொடுத்தா அந்த பணம் திரும்ப வராது, உங்களுக்கு கொடுத்த அந்த பணத்தை நம்ம கேட்க முடியாதுன்னு யாரெல்லாம் உங்களை ரொம்ப கேவலமாக பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்க மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயரும் பொழுது நீங்கள் கேட்ட இடத்துல உங்களை பார்த்துட்டு ஓகே இவர் நல்ல ஐடியாஸ் வச்சுருக்காருங்க, இவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல
நல்ல கரெக்டான ஆள். ஸோ இந்த நேரத்தில் இவருக்கு இந்த பணத்தை கொடுத்தோம்னா கண்டிப்பாக இதுக்கு இரட்டிப்பான நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு உங்களை பற்றி நினச்சி ஸோ உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த ராஜயோக காலம், அதாவது சுக்கிராதித்ய ராஜயோகம். பணம் தேவைகளை பூர்த்தி செய்யுங்க. அதே போல் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அடையும். ஸோ யாருக்கிட்டையாவது நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு அதை திரும்ப கொடுக்க முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஏன்னா தொழில் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்கின கடனை திருப்ப செலுத்த முடியாத சூழ்நிலை, பணம் உங்களுக்கு நீங்கள் நினச்ச நேரத்தில் வராது அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஆதித்ய யோக காலம் உங்களுக்கு இருக்க போதுங்க. அதே போல் புதிய சவால்களை ஏற்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம், அதாவது ஒரு சேலஞ்சிங்காக இருக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய பிஸ்னஸ். இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வரக்கூடிய ஐடியாஸை நல்ல கரெக்டான விதத்தில் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச். அதாவது சமுதாயத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து உருவாகும். அதே போல் மற்றவங்க மத்தியில் இருந்து வந்த அதாவது உங்களுடைய நன்மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக உயருங்க. ஸோ சவால்களை சாதித்து அதை யோகங்களாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சுக்கிராதித்ய யோக காலமானது தொழில் செய்யும், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது. அதே போல் இந்த ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும். அதாவது நம்ம வேலை செய்கிற இடத்துல என்ன மாதிரி நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இந்த ஒர்க்கு இந்த நேரத்தில் எங்கிட்ட கொடுத்தா இதை கரெக்டான விதத்தில் முடித்து கொடுத்து இது வரைக்கும் என் மேலே இருந்த நல்ல பேர் அப்படிங்கிறது, அதாவது என்னை எதுக்குமே ஆகாதுன்னு சொன்னவங்க மத்தியில் நான் அந்த வேலையை முடித்து கொடுத்து என்னோடய அந்தஸ்தை நான் உயர்த்திக்குவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய இருக்கிற நபர்களுக்கும், அதே போல் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த வாய்ப்பை கரெக்டாக நான் பயன்படுத்தி இந்த வாய்ப்பை வச்சே என்னோடய வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு யோக காலம். அதே போல் புதிய வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பங்க. ஸோ ரொம்ப நாளாக இன்டர்வியூஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன், அது எனக்கு எந்த ஒரு யோகமும் இருக்க மாட்டேங்குது. இன்டர்வியூஸ் எல்லாமே அட்டன் பண்ணுறேன், பட் ரிசல்ட் எனக்கு கிடைக்கல. என்னோடய எஃபர்ட்ஸ் மொத்தமாக போட்டிருக்கிறேன், பட் இன்டர்வியூ வச்சு என்னை இதுவே ஒரு ரீசன். அதாவது நிறைய பேர் இருக்காங்க, ஸோ நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், அதில் நான் செலக்ட் ஆகி வரதே பெரிய ஒரு சூழ்நிலையாக இருக்குங்க. பட் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா என்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு யோகமாக இருக்கும். அதே போல் இந்த புதிய வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அதே போல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, ப்ரமோஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வெயிட் பண்ணுறவங்க, சம்பள உயர்வுக்கான வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க. இந்த சுக்கிராதித்ய யோகம் ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போது இந்த சூரியனுடைய அந்த பயிற்சியானது உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த திறமையின் மூலமாக உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது உயர்றதுக்கான சூழ்நிலை எல்லாமே இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது. இந்த வாய்ப்பை தேடிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுதுங்க. அடுத்தபடியாக இந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள். ஸோ ரொம்ப காலமாக திருமணம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோங்க. அந்த திருமணம் நடக்கலை அப்படிங்கிறதுக்காக நிறைய விதமான அவமானங்களை சந்திக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை இருக்குது. ஸோ திருமண வாழ்க்கையை எனக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை எனக்கு மாற்றும் அப்படிங்கிற எண்ணங்கள் எனக்கு நிறைய இருக்குங்க. ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய அந்தஸ்து அப்படிங்கிறது, அதாவது ஒரு பொண்ணு பார்க்க ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய சூழ்நிலையில் நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. அவங்களுடைய தேவைக்கு தகுந்தாற்போல் என்னால் சில விஷயங்கள் பண்ண முடியல. ஸோ அவங்களுடைய அந்தஸ்துக்கு என்னோடய அந்தஸ்தை உயர்த்த முடியல. ஸோ அதனால் எனக்கு நிறைய கடன்கள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஸோ இதனால் எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணகட்டங்களில் தள்ளி போயிட்டே இருக்குங்க. ஸோ அந்த திருமணத்துக்கு தேவையான பணத்தை என்னால் சரியான விதத்தில் ஏற்பாடு பண்ண முடியல. ஸோ இது கடன் மேலே கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் எனக்கு திருமணம் அப்படிங்கிறதுக்கு யோகம் இருக்குமா? ஸோ என்னால் இந்த பிரச்சனைகள்லாம் சந்தித்து அவங்களுக்கு நிகரான விதத்தில் ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது. உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. அதே போல் இந்த பண தேவைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகும். பண தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டான விதத்தில் கிளியர் ஆச்சு அப்படின்னா இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கை கொடுங்க. அவங்க நினச்ச மாதிரி இல்லை நீங்கள் நினச்ச மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கையை ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை சூழ்நிலையாக மாற்றக்கூடிய ஒரு யோக காலமாக இந்த சுக்கிராதித்ய யோக காலம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கெல்லாம் தடையாக இருந்ததோ அவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்க போகுது. ஸோ திருமண தடை அப்படிங்கிறது அகலம். அதே போல் இந்த நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு, ஸோ இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு தடைப்பட்டுகிட்டே இருக்குங்க. ஸோ ரொம்ப காலமாக ஆகிட்டே இருக்குது. நாங்களும் மருத்துவ ரீதியாக ஒரு சில முயற்சிகள் பண்ணோம். ஆனால் அந்த முயற்சிகளுக்கு தேவையான அளவு
பண வசதிகள் எங்ககிட்ட இல்லை. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணால் இந்த நேரத்தில் இந்த குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சில சூழ்நிலைகள் உருவாகின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு இந்த பணம் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் கிடைக்கவே இல்லைங்க. ஸோ இதனால் வந்து இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற விஷயமே எங்களுக்கு தடைப்பட்டு போயிட்டுருக்கு. மருத்துவ செலவுகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பண தேவைகள்னாலேயே சில விஷயங்கள் நாங்கள் தள்ளி போட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும், ஸோ இந்த குழந்தை பாக்கியம் இல்லை, இதனால் ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது உருவாகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல யோக காலம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிரகங்களுடைய சேர்க்கையானது அதுவும் மேஷத்தில் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறுவது ஒரு யோக காலமாக இருக்குது. ஸோ நீண்ட நாட்களாக புத்திரர் சம்பந்தப்பட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதாவது பஞ்சமஸ்தானம் புத்திரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய சுயஸ்தானத்தில் பயிற்சி அடைஞ்சிருக்காரு. நீண்ட நாட்களாக புத்திரர் சம்பந்தப்பட்டு இருந்து வந்த தடைகள் பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கும். அதே போல் இந்த திருமண யோகம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, உங்களுடைய அதாவது 7ஆம் இடத்திற்கு அதிபதி, அதாவது சுக்கிர பகவான் கலசரஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய 7ஆம் இடத்திற்கு அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சில யோகம், கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகுங்க. ரொம்ப நாளாக சண்டை போட்டுகிட்டே இருக்கும், எதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டுருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போகுது. ஸோ கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது விலகும். கூட்டாளிகள் மத்தியில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அப்படிங்கிறது அகலறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது. அதே போல் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சி எடுத்துகிட்ருக்கோம், அதுக்கு உண்டான பணம் எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சுங்க. பட் ஏதாவது ஒரு விதத்தில் தடையாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஸ்ட்ராங்காக எங்களால் அந்த இடத்துல இறங்க முடியல, இந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டலாம், இந்த இடத்துல வந்து வீடு கட்டிட்டு வீட்டுக்கு குடியேறலாம் அப்படின்னு நினச்சி எடுக்கக்கூடிய முயற்சிகள், பணம் எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்டு நடந்துருச்சிங்க, ஆனால் வீடு கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது, அதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக போகுது. ஸோ இனி அட்லீஸ்ட் இந்த இடத்துல நம்ம வந்து அந்த வீடை கட்டணும், நம்மளுடைய ஸ்டார்டிங் ப்ராசஸ் என்ன, ஸோ அந்த வீட்டுக்கு பேஸ்மெண்ட்டும் போகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உருவாகிறதுக்கான, அதாவது யோசனைகள் உருவாகுங்க. உங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் வரும். ஓகே, இந்த மாதிரி பண்ணலாம், இந்த இடத்துல இந்த பெட்ரூம் இந்த இடத்துல கட்டலாம், கிச்சன் இங்கே கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பிளான் போட்டு எந்த அளவுக்கு உங்களுடைய பட்ஜெட் அப்படிங்கிறது பிளான் பண்ணக்கூடிய அளவுக்கு சில யோக காலமாக இந்த வரக்கூடிய இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலம் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த தருணத்தை கரெக்டான விதத்தில் பயன்படுத்தி உங்களுடைய நீண்ட நாள் கனவான அந்த வீடு கட்டுறது, ஒரு இடம் வாங்குறதுக்கான யோகங்கள் எல்லாமே உருவாகிறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குங்க. ஸோ இதை கரெக்டான விதத்தில் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா இந்த யோக காலம் உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இந்த உடல் ரீதியாக சில தொந்தரவுகள் அப்படின்ட்டு இல்லைங்க, உடலில் ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அதற்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யோக காலம் முடிஞ்ச உடனே உங்களுடைய ராசிக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சியானது 2ஆம் இடத்துக்கான, அதாவது குடும்பம் தனஸ்தானத்துக்கு போக போகிறாருங்க. அங்கிருந்து உங்களுடைய ராசிக்கு இந்த 5ஆம் இடம், அதாவது 6ஆம் இடமான நோய் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்தில் வந்து குருவுடைய பார்வைப்படும் பொழுது இந்த உடல் ரீதியாக இருந்து வந்த பாதிப்புகள் உங்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு தீரக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். அதே போல் குழந்தைங்களோட கல்வியில் நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வருங்க. ஏன்னா இந்த டைமில் நல்ல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதியிருக்கோம். ஸோ நல்ல மார்க் கிடைச்சது அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஃபாரின் அனுப்பி படிக்க வைக்கிறதுக்கான யோகம், இல்லைன்னா புதுசாக காலேஜ் சேர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ கல்வி சம்மந்தப்பட்டு இருந்து வந்த தடைகள் அனைத்தும் விலகி கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ புதிய கல்வியை வந்து கற்றுக்கிறதுக்கான யோகமாக இந்த சுக்கிராதித்ய ராஜயோக காலமானது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டால் போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ராஜயோக காலம் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஜாதகத்தை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை கரெக்டான முறையில் கணித்து தெளிவான துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.